Welcome to Home Food Feast. For all the vegetable lovers, chicken ghee roast நம்ம நிறையவே செஞ்சிருப்போம். அதுக்கு ஈக்குவலா ஒரு சூப்பர் டெலிஷியஸ் வெஜிடபிள் கீ ரோஸ்ட் தான் இன்னைக்கு செஞ்சு காட்ட போறேன் உங்களுக்கு. இது நீங்க ஸ்டார்ட்டராகவும் எடுத்துக்கலாம், அப்படி இல்லைன்னா ரைஸ், தோசை, சப்பாத்தி கூடவும் வச்சு சாப்பிடலாம். ஃபர்ஸ்ட் இந்த ட்ரை இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் ரோஸ்ட் பண்ணிக்கலாம். ஆயில் சேர்க்காம 1 டேபிள் ஸ்பூன் cumin சீட்ஸ், 1 டேபிள் ஸ்பூன் சோம்பு, 1 டேபிள் ஸ்பூன் கொரியாண்டர் சீட்ஸ், சின்னதாக பட்டை, அப்புறம் ஒரு 3-4 க்ளோவ் சேர்த்துக்கலாம். ஒரு 4 ரெட் சில்லி சேர்த்துருக்கேன். உங்களுக்கு காரம் அதிகமாக வேணும்னா கொஞ்சம் அதிகமாக சேர்த்துக்கலாம். அப்புறம் ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் பெப்பர்கார்ன்ஸ், கொஞ்சமாக வெந்தயம் சேர்த்துக்கலாம். இப்போ இதை எல்லாமே நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கலாம். ஒரு 2-3 மினிட்ஸ்க்கு லோ ஃப்ளேமில் வச்சு ரோஸ்ட் பண்ணிக்கலாம். சேர்க்க மறந்துட்டேன், ஸோ இப்போ நான் சேர்த்துக்கிறேன். இதை நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. இப்போ இதை ஒரு பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு இதை நல்லா ஆற விடலாம். ஒரு பேனில் 2 டேபிள் ஸ்பூன் நெய் விட்டுட்டு ஃப்ரெஷ் வெஜிடபிள்ஸ் எடுத்திருக்கேன். க்ரீன் பீஸ் ஒரு 1/4 கப், காலிஃப்ளவர், கேரட், அப்புறம் பீன்ஸ் இதெல்லாம் ஸ்மால் சைஸஸாக கட் பண்ணிவிட்டு இப்போ இதை வந்து கீயில் வந்து நம்ம சேர்த்துக்கலாம். பொட்டேட்டோஸ் 1/4 கப் வந்து நான் ஸ்மால் சைஸ் கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கிறேன். பிங்க் ஹிமாலயன் சால்ட் வந்து ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கலாம். ஒரு ஃபியூ மினிட்ஸ் ரோஸ்ட் பண்ணிக்கலாம் லோ ஃப்ளேமில் வச்சு. வெஜிடபிள்ஸ் பாயில் ஆகிறதுக்கு கொஞ்சமாக தண்ணி சேர்த்தா போதும், அதிகமாக சேர்க்க வேண்டாம். கவர் அண்ட் குக் ஃபார் 3 to 5 minutes லோ ஃப்ளேம். ஓப்பன் பண்ணலாம். வெஜிடபிள்ஸ் நல்லா குக் ஆகிருக்கு, ரொம்ப க்ரன்ச்சியாகவும் இருக்குது. இப்போ இந்த ரோஸ்ட் பண்ணி வச்சுருக்க ட்ரை ஸ்பைசஸ் எல்லாம் ஒரு மிக்சர் ஜாரில் போட்டு நம்ம அரைக்க போகிறோம். இது கூடவே நம்ம கார்லிக் சேர்த்துக்கலாம். ஒரு 3 கார்லிக் எடுத்திருக்கேன். ஜிஞ்சர் ஒரு 1/2 inch. அப்புறம் கேஷ்யூ வந்து பார்த்திங்கன்னா 5 to 6 பீசஸ் ஆஃப் கேஷ்யூஸ் எடுத்திருக்கேன். ஆல்ரெடி இந்த புளி வந்து தண்ணியில் சோக் பண்ணி வச்சுருந்தேன். இந்த டேமரண்ட் வாட்டர் சேர்த்துக்கலாம் 4 டேபிள் ஸ்பூன். கொஞ்சமாக தண்ணி விட்டுட்டு ஸ்மூத் பேஸ்ட்டாக அரைச்சிக்கலாம். ஒரு அயன் கடாயில் கீ வந்து 2 டேபிள் ஸ்பூன், அப்புறம் ஆயில் 1 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கலாம். இப்போ ஆயில் ஹீட் ஆகிடுச்சு. 2 க்ளோவ்ஸ் அண்ட் சின்னதாக பட்டை சேர்த்துக்கலாம். அப்புறம் ஒரு மீடியம் சைஸ் ஆனியன் வந்து சாப் பண்ணி சேர்த்துக்கலாம். ஆனியன்ஸ் நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கலாம் ப்ரௌன் ஆகிற வரைக்கும். இப்போது அரைச்சி வச்ச மசாலா பேஸ்ட் வந்து ஆட் பண்ணிக்க போகிறோம். இது நல்லா ஒரு 2 மினிட்ஸ் வந்து சாட்டே பண்ணிக்கலாம். இப்போ ரோஸ்ட் பண்ணி வச்சிருக்க வெஜிடபிள்ஸ் வந்து சேர்த்துக்கலாம். இது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஒரு 3 மினிட்ஸ்க்கு கொஞ்சம் ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம், ரொம்ப தண்ணி சேர்க்க வேண்டாம். இந்த ரெசிபி பொறுத்த வரைக்கும் ஒரு திக்கான கன்சிஸ்டன்சியில் தான் கொண்டு வருவோம். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ இதை மூடி போட்டுட்டு ஒரு 10 மினிட்ஸ்க்கு லோ ஃப்ளேமில் வந்து குக் பண்ண விடலாம். ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். சூப்பராக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். தண்ணியில் அப்சர்வ் ஆகிட்டு நல்லா திக்கான கன்சிஸ்டன்சி வந்திருக்கு. சூப்பர் டெலிஷியஸ் ஃப்ளேவர்ஃபுல்லான வெஜிடபிள் கீ ரோஸ்ட் வந்து இது சப்பாத்தி, ரோட்டி, ரைஸ் அண்ட் தோசாக்கு வச்சு சாப்பிடலாம். கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. Hit the bell button to get notified whenever I upload a new video. Thank you for watching. See you in the next video. Bye bye.